18 தர்பார் வந்துட்டாயா. வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கு உங்களுக்கான விஷயங்கள் பல விஷயத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் பயங்கரமா எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நம்மளோட சேர்ந்து நீங்களும் 18 தர்பாரை கொண்டாடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்ப செம சினிமாக்குள்ள போறோம். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கடையை பூரா அடைச்சிருங்க, எல்லாருமே ரொம்ப கராரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொதுவா. ஆனால் திண்டுக்கல்ல இருக்கவங்க முன்னாடி அடைச்சிடுறோம், பின்னாடி கூட லைட்டாக விட்டுறோம், லேசாக எக்ஸ்ட்ரா காசு கொடுங்கன்னு சொல்லி அந்த பக்கம் வண்டியை ஓட்டியிருக்காங்க. காப்புன்னு பிடிச்சி விட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் அதுதான் அப்படின்னு இருக்குந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? பாருங்க, நேரா புதுச்சேரிக்கு போனோம். புதுச்சேரியில ஆயுதங்களுக்கு பூசையை போட்டு கொண்டாடின அதே நேரத்தில் யாரோ சபாநாயகரை கூப்பிட்டு ஐயா சட்டசபைக்கு பூசையை போட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருக்கு. அவரு ஐயோ தெய்வ குத்தம் ஆயிரும் சொல்லி மழை எல்லாரையும் கூட்டியாந்து பிசுக்கட்டு மிச்சர் சேவு அது இதுன்னு கொண்டு வந்து மொத்தமா கொட்டி அள்ளி பிறக்கி நிறைய போட்டு சாமியை கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. சந்தோஷமா போயிட்டாங்க. एतत् सोमस्य सूर्यस्य सर्वलिङ्गस्य स्थापयति महादेवस्वमां भगवद्भवाय नमः. நிலவராவிய நீர்வழிவேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவன் மலர்ச்சியம் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். அடுத்து பாருங்க, நேரா பனையூர்ல இருந்து ஒரு சத்தமா கேக்கு. என்ன அப்படின்னா, நடந்து போச்சு, வண்டிகளுக்கெல்லாம் பூசையை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வண்டிகளுக்கு பூரா பூசையை போட்ட உடனே அங்க இருந்து ஒரு சவுண்ட் வருது. யோ, சம்பவம் நடந்து 4-5 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பண்ணப்படாது அப்படின்னு. பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பூ மட்டும் தொங்குது. போறோம். சைக்கிள்ல நம்ம அண்ணாச்சி பெல்ல கிணிங்கிணின்னு அடிச்சுட்டு வந்தாங்க. ஜிகே வாச அண்ணாச்சி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் ஆணித்தரமா அடிச்சு சொன்னாங்க, மணி அடிச்ச மாதிரி. கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு. எதிர்காலத்துல இனிமே இது மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்க கூடாது. அதுக்கு அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும், கூடி பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு மணி அடிச்சுட்டு வண்டியை கிளப்பிட்டார். கரூரிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே நடந்த சம்பவம் மிகப்பெரிய வடுவாக எல்லோருக்கும் மாறி இருக்கிறது. வரும் காலங்களில் நடக்கும் அனைத்து கட்சி பொதுக்கூட்டங்களிலே கோட்பாடுகளும் கட்டுப்பாடுகளும் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கம், காவல்துறை பொதுமக்களுக்கு முறையான சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி மணி அடிச்சுட்டு போன உடனே நம்ம திரும்ப அண்ணன் வந்தாங்க. இங்க பாருங்க, அவர் ஒரு டம்மி பீஸ், அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. 5 பேர் ஏதோ கூட நின்று அப்படியே தாங்கி பிடிச்சா, ஆனால் தவறா வழி நடத்துறாங்க, அதுபடி நடந்துகிட்டே இருக்கிறாரு. இது எங்க போய் முடியும்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சில பல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்காரு. இருந்தாலும் அவருக்கு தடுக்குது. பட் இதை மட்டும் சொல்லிவிட்டார். வரக்கூடிய மாசம் அந்த நேரமும் உணர்ச்சியப்படுத்துறதையும் அவங்களை அப்படியே அந்த உணர்ச்சியில் இருந்து மீளாம அதை தக்க வைப்பதில் தான் கவனம் செலுத்துறாரு. அப்படி உரை ரொம்ப ப்ரொவகேட்டிவா இருக்கு, உணர்ச்சியை தூண்டக்கூடியதா இருக்கு, ஆத்திரத்தை தூண்டக்கூடியதா இருக்கு. மேலும் மேலும் அவர் எப்படி குதிக்கிறதுக்கு ஏற்ப அவருடைய கேள்விகள் எல்லாம் அடுத்தடுக்கான கேள்விகள் எல்லாம் வைக்கிறார். அவர் என்னைக்காவது அஞ்சலி அம்மாவுடைய தியாகத்தை பேசியிருக்கிறாரா, பிற தலைவர் காமராஜருடைய அரசியல் பேசியிருக்கிறாரா, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற மனிதர்கள் என்ன அரசியலை இங்கே முன்வைத்தார்கள் என்பதை பற்றி ஏதாவது ஒருவரி ஒரு நாளாவது ஒரு மேடையிலாவது அவர் பேசியிருந்தார். என்ன கருத்தியலா மக்களை தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை அவர்களை அரசியல் படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறார். ஆக அவருக்கு கொடுத்த செயல் திட்டம் அப்படியே அவர் நடைமுறைப்படுத்துறாரு. அவர் சொல்லிக் கொடுத்தாரு, அப்படியே வந்து பேசுறாரு, எழுதி கொடுத்தாரு, அப்படியே வந்து பேசுறாரு. அவர் நல்ல ஒரு ஹீரோ, ஒரு சினி பாப்புலாரிட்டி உள்ள ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கதாநாயகன். டைரக்டர் சொல்றது அப்படியே அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு பிஜேபி டைரக்டரா வந்து வேலையை செய்யறாங்க. விஜய் அதை அப்படியே அரங்கேற்றார். இதை இன்னைக்கு நான் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில சொல்றேன் அல்லது பிஜேபி மேல இருக்கிற வன்மத்துல சொல்றேன். இதுதான் உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் இது புரிந்து கொள்ளது.
ஒரு மனிதனுடைய செயல் எப்படி இருக்கணும், அவர் செய்கிற பொழுது அந்த செயலின்பால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதெல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குங்க. அவர் வாட்டுக்கு துப்புடுன்னு சனிக்கிழமை வராரு, மைக்க பிடிச்சு அவர் வாட்டுக்கு போறாரு. மனுஷனாய் அவரு ஒரு ஏர்போர்ட்ல ஒரு செய்தியாளர் 30 நிமிஷம் போச்சு ஐயான்னு கதறாரு, அவர் வாட்டுக்கு குடுன்னு ஓடுறாரு. அதாவது யோசிச்சு செய்யணும், கொஞ்சமாச்சும் தன்னுடைய சுய சிந்தனையில யோசிக்கிறோம்னு அண்ணன் சொல்றார். பின்னால ஓடுங்கிற நிலமத்தை தமிழ்நாடு ஒரு பின்னால பேசினா ஒரு அர்த்தம் கிடையாது. இது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான். இந்த பர்சன்டேஜ்ங்கிறது ஆட்சி பிடிக்கிறது போதுமானதா இருக்க முடியாது. அவரால் இந்த தேர்தலாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. டிஎம்கேங்கிற ஒரு கட்சியை அவர் பலவீனப்படுத்த முடியுமே தவிர ஆட்சி அதிகாரத்தை இவர்களால் கைப்பற்றி விட முடியுமானா நிச்சயமா முடியாது. அடிச்சுனாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், உடன்பட மாட்டார்கள். குறைந்தபட்ச இறக்க உணர்வு கூட இல்லைன்னா என்னங்க, 41 பேர் இறந்துட்டாங்க. சிதம்பரம் கலவரத்துல காயம் பட்டதை எண்ணிய நான் கதறி எழுதிருக்கேன். என்னால அந்த வலியை தாங்க முடியாம நான் பல நாள் தூக்கம் இல்லாம கிடந்திருக்கிறேன். போய் அன்றைய ஜனாதிபதியா இருந்த KR நாராயணன் அவர்களை சந்தித்த பிறகுதான் எனக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பெரிய அளவுல ஒரு பாடி தூக்கிட்டு போறாங்க, அதை அந்த கண்டு காணாம அவர் பாட்டு பேசியிருக்காரு, பாட்டு அப்படின்னா அவருடைய நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அப்படிங்கிறது தானே, ஈவி இறக்கமில்லைங்கிறது தானே வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த அரசியல் சிக்கினால் என்ன ஆகும், தமிழ்நாடு என்ன ஆகும்? திருவான இன்னொரு விஷயத்தை கேட்காரு. ஏங்க, சம்பவம் நடந்து போச்சு, நீங்க ஒரு விதமான அணுகுமுறையை பண்றீங்க, சரி ஓகே. ஆனா பாருங்க, கேஸ் போடுறதுக்கு இருக்கிற ஆளுகளெல்லாம் பிடிக்கிறீங்க, 5-6 பேரை பிடிக்கிறீங்க, அது பின்னாடி இருக்கிற ஆளெல்லாம் பிடிக்கிறீங்க. மெயின் ஸ்ட்ரீமே இவர் தானுங்க. இவரை முதல்ல தூக்கி உள்ள வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியா போமே அப்படின்னு கேட்காரு. கூட்டணியில இருந்தாலும் நீங்க சரியான வழியில் போகலைன்னா நான் அவங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு காவல்துறை இதில் காட்டுகிற மெத்தனம் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. இதுல விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? ருஷியானந்த் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா? ருஷியானந்தோடு இருக்கிற மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிற போது இன்னொருத்தர் அருண்ராஜ் என்று இருக்கிறேன், அவரும் உடன் இருந்து இந்த செயல்திட்டங்களை எல்லாம் வகுப்பு தான் அவர் மீது ஏன் வழக்கு கொடுக்கவில்லை? நீங்கள் சொன்னதை போல ஆதவ அர்ஜுன் மீது ஏன் வழக்கு கொடுக்கவில்லை? தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா? தமிழ்நாடு காவல்துறை அச்சப்படுகிறதா? அல்லது வலுத்தவர்கள் மீது வழங்கப்படுவதில்லை, இளைத்தவர்கள் மீதுதான் வழங்கப்படுவது என்கிற நடைமுறையை கையாளுகிறதா? 15-20 வருடங்களுக்கு முன்னால் நான் நயினார் பாளையம் இடத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். புதுச்சேரி பக்கத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்றைக்கு விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ரவி அவர்கள் என் மீது வழக்கு போட்டார்கள். எனக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாத ஒரு நிகழ்வு. கட்சிக்காரர்கள் ஏதோ ஒரு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றவுடன் சம்பந்தமே இல்லாத என் மீது வழக்கு, இப்படி பல வழக்குகள் என் மீது எந்த தொடர்பும் இல்லாத நிலையிலே போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. எதற்காக அச்சப்படுகிறார்கள்? யாருக்காக அச்சப்படுகிறார்கள்? எல்லோரும் சமம் என்று பார்க்கிற போது அந்த கட்சியிலே சம்பந்தப்பட்டவர்கள், இதற்கு காரணமானவர்கள் அல்லது அலட்சியமாக இருந்தவர்கள், இந்த உயிரிழப்புக்கு காரணமான நிலைப்பாடுகளை எடுத்தவர்கள், காலதாமதம் செய்தவர்கள், வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையிலே நடிகர் விஜயும் தானே வருகிறார். அவர் மீது வழக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம்? அதாவது திருமாவளவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கு யாரு பதில் கொடுக்கிறார்களோ இல்லையோ நம்ம தமிழிசையை சடக்குன்னு வந்துருவாங்க. இப்ப திருமா தம்பிக்கு என்ன ஆச்சு? இப்ப விஜய் என்ன பண்ணிட்டாரு? நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு விஜய கொண்டு விஜய கைது பண்ண இப்படியே சொன்னா எப்படிங்க திருமா தம்பி? இப்போ ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்களா இல்லையா? விசாரணை கமிஷன் அமைச்சா விசாரணை கமிஷனோட முடிவு வரணுமா இல்லையா? அப்ப விசாரணை கமிஷன் முடிவு மேல திருமாவளவனுக்கே நம்பிக்கை இல்லையா? விசாரிக்கட்டும், விசாரிக்கிறதுல யார் மேல தப்புன்னு சொல்லட்டும். அப்படி இல்லாம திடீர்னு கைது. நான் என்ன கேட்கிறேன், கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது, யாரை கைது செஞ்சீங்க? இன்னைக்கு வேங்கை வயல் நடந்து கொண்டிருக்கு, இன்னும் அதை யாரும் கண்டுபிடிக்கல. எல்லாத்தையும் விடுங்க, அவங்களோட கூட்டணி கட்சியோட மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலையுண்டு 2 வருஷம் ஆச்சு, என்ன யாரையும் கைது செய்யல. அப்ப திருமாவளவன் என்ன நினைக்கிறாரு? அப்போ நிஜமான பிரச்சனை நடக்கிற எல்லா இடங்களையும் விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த விசாரணை முடிவு வரட்டும். வந்த அப்புறம் இதுவே தப்பு. ஒரு விசாரணை முடிவு வர்றதுக்கு முன்னாலேயே அரசு அதிகாரிகளை வச்சு எவிடன்ஸ் எல்லாம் வெளியே விடுறாங்க. எம்பிக்கள் விஜய்க்கு எதிராக பேசுறாங்க,
விசாரணை முடியட்டும். இப்ப விசாரணை மீது நம்பிக்கை இல்லையா திருமாவளவனுக்கே நான் கேட்கிறேன். அடுத்ததான் நம்ம நயினார் ஐயா உள்ள வந்தாரு. ஐயா, நாங்க விஜய்க்கு அப்படியே சுத்தி நின்று பாதுகாப்பு கொடுக்குறோம், அவரை தாங்கி பிடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கியா. நிர்மலா சீதாராமன், ஜெயமாலினி எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து இது பண்றாங்கன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு நபர் ஆணை வச்சிருக்கீங்களா, அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணான்னு பார்ப்போம். ஏங்க இப்படி பண்றதுக்கு இது என்ன விளையாட்டு காரியமா அப்படின்னு கேட்க தோணுது, பட் கேட்க முடியல. நிச்சயமா சரியில்லை தான். நீங்க எல்லாம் வந்து கேட்கும்போது நாம பதில் சொல்றேன், நானா வந்து கேட்கல. ஆனால் தனிநபர் ஆணையம் வந்து அது யாருக்காக பயன்படுத்துவார்கள் என்பதை மட்டும்தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த கேள்வியை தெரிஞ்சிருந்தே நீங்க கேட்குறீங்க. ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்கள் எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த லைட்டை குபுக்குன்னு ஆஃப் பண்ணது யார்? அந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும், இல்லைன்னா நான் அவ்வளோதான் உண்ணாவிரதம் இருப்பேன். செருப்பு பறந்துச்சுலா, இது யார் வீசினது, எங்க இருந்து வந்துச்சு, இதையும் எனக்கு நீங்க சொல்லுங்காரு. பதில் சொல்லுவோம். 41 பேர் பரிதாபமாக செத்து போயிட்டாங்க. செத்தல பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண் 10 வயது சிறுவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 10 வயது சிறுவனும் அந்த இடத்துல இறந்து போறாங்க. அந்த தாய் தனியா நிற்கிறாங்க. இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய. யாரு கரண்ட் ஆஃப் பண்ணது, யார் செருப்பு தூக்கி வீசினாங்க, காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது, ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 30 ஆம்புலன்ஸ் வேன் வருவதற்கான காரணம் என்ன, ஏன் முதலமைச்சர்லாம் வந்தால் நல்ல இடங்கள்ல ரவுண்டானா போல இடங்கள்ல பெர்மிஷன் கொடுக்குறாங்க, இவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த இடத்துல பெர்மிஷன் தரல, இதையெல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். இந்த கேள்விக்கு நான் சொல்றேங்க பதில் அப்படின்னு வந்தாரு செல்வ பெருந்தக அண்ணாச்சி. இங்க இருங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வாட்டுக்கு 8 பேர் அனுப்பினியா சர்ன்னு வந்து நின்னாங்க, ஒரு சந்துக்குள்ள நின்று கேட்டாங்க, அவங்களுக்கு அண்ணாமலை விளக்கம் கொடுத்தாரு. உடனே நீங்க போய் அங்க போய் சொல்லுவீங்க, ஏன் எங்க தலைமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலையா, எங்க தலைமைக்கு ஒன்றும் தெரியாதா, நாங்க எதுவும் பண்ண மாட்டோமா, வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்குன்னு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க பாஜக வந்து குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்ப எங்க சார்பா, காங்கிரஸ் சார்பா, கூட்டணி கட்சி சார்பா, அரசு சார்பா ஒரு ஆணையத்தை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த ஆணையம் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரிச்சிட்டு இருக்கு. அதோடைய முடிவு வரட்டும். அவருடைய கருத்து மதிக்கத்தக்கது. எங்களுடைய அகில இந்திய தலைவர்களும் இதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க வர ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாகவும் உண்மையை கொண்டு வர கமிட்டியா இருக்கணும், அரசியல் செய்யற கமிட்டியா இருக்காது. அடுத்து இன்னொரு விஷயத்தை அப்படியே ரொம்ப நெகிழ்வா சொல்றார். ஏயா வடு மாறல, அதாவது அந்த சம்பவத்தினுடைய ஈரத்தன்மையை இன்னும் காயலை. நீங்க அதுக்குள்ள சுரண்டி பார்த்துக்கிட்டு ஆதாயம் இந்த இடம் தெரியுங்க. ஏயா வடக்க தெரியாது, தெற்க தெரியாது, கிழக்க தெரியாது, கரூர் எங்க இருக்குன்னு தெரியுமா, அந்த உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லி அனுப்புனீங்களே, அதுல கேமாமாலினி இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா, என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்காரு நம்ம செல்வ பெருந்தகானாச்சு. வந்தவனே ஆரம்பிச்சிட்டாங்க முதல் நாள், இது குற்றம் அது குற்றம். என்ன தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் கரூர்ல கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியுமா, ஹேமாமாலினிக்கும் அனுராக் தாக்கூருக்கும். வந்த உடனே சொல்றாங்க திமுக மேல குற்றம், போலீஸ் மேல குற்றம். அந்த காவல்துறை இல்லைன்னா இன்னும் எவ்வளவு பலி ஏற்பட்டிருக்கும். தியாக உணர்வோடு காவல்துறை அன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. வீடியோலாம் எனக்கு இன்னைக்கு காலையில பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டேன். ஒரு காவல்துறை அதிகாரி வீசிட்டு இருக்காரு அவருடைய கைகுடி எடுத்து. இதெல்லாம் மதிக்க தெரிஞ்சுக்கணும். அரசியல் பிணத்து மேலே அரசியல் பண்ணுவாங்க. பிணத்து மேல அரசியல் பண்ற சில கட்சிகளை காரி துப்பணுன்றாங்க மக்கள்லாம். நான் போன இடத்துல கரூர்ல காரி துப்புறாங்க. இது என்னங்க அரசியல் இது? ஓட்டு ஒரு பக்கம் ஓட்டு திருட்டு, இன்னொரு பக்கம் வாக்கை எப்படியெல்லாம் ஏமாத்தி பெறலான்னு. தப்புங்க. அரசியல் பண்ணக்கூடாது. இதுல அரசியல் இருக்கக்கூடாது, அனுதாபம் மட்டும்தான் இருக்கணும். அரசியலை மேல் நோக்கி வச்சிருக்கிற கட்சிகள்லாம் அனுதாபம் இருக்கா? இன்னும் அந்த ஈரம் காயல. அவன் வீட்டில் அப்படி துக்கம் இருந்தா அப்படி பேசுவான் அரசியல், ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும். இதெல்லாம் கொடூரமான முகங்கள். இது அந்த கொடூரமான முகங்கள்லாம் இப்ப தெரியுது. மக்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு இன்னைக்கு காலையில கூட பேசுற சல்யூட்டுங்கன்றாங்க போன வீட்டுல எல்லாம். நானு இந்த சம்பவம் நடந்த உடனே எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கும். இருக்கிறதுலயே தம்பி விஜய் தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு முடியலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த தம்பி என்னடானா இந்த அண்ணனுடைய ஏக்கத்தை புரிஞ்சுக்காம ஒரு வீடியோ போறாரு. என்ன போடுறாரு? அந்த வீடியோவில் ஒரு ஈரம் இல்ல, ஒரு ஃபீலிங் இல்ல, ஒரு இது இல்ல. அவர் வாட்டுக்கு என்னமோ முதலமைச்சரை சண்டைக்கு வாணி சின்ன பிள்ளை மாதிரி கூப்பிடுறாரு.
சொல்றாரு, தம்பி இது சரியில்லை, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு வாங்க, நீங்க என்னைய வம்புக்கு இழுக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இல்ல தம்பி அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு அண்ணன். அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை, இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும், அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம், அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேலே நடவடிக்கை எடுங்க, இப்படி தான் பேசியிருக்கணும். நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது. இப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல, அப்படின்னு பார்க்கும்போது அது நல்ல அணுகுமுறை இல்லை. அடுத்த அண்ணன் இன்னொரு விஷயத்தை ரொம்ப காண்டா சொல்றாரு, யோ அந்த தம்பிக்கு தான் ஒன்றும் கிடையாது, நீங்க சொல்லி கொடுக்கறத கிளிப்புள்ள மாதிரியே சொல்லி பழக்கி வச்சிருக்கீங்க, பேசி தொலையல, நீங்க கூட இருக்கீங்களா ஒரு 5-6 பேர் மாவட்டம் வட்டம்னு வரிசையா இருப்பீங்களா, ரெண்டு ஒருத்தராவது பேசி தொலைய வேண்டியதானே, ஐயா ஊரே சேர்ந்து காரு துப்புத, கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு அண்ணன் கேட்காரு. நாளையில இருந்து அடி ரவுண்டு கட்டுவாருன்னு நினைக்கிறேன். அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசலை. அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல், அவங்க துயரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம், இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலை. அரசு மேலே தப்பு, இவர் மேலே தப்பு, இதுவா? அப்போ நமக்கு என்ன தோணுது, இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு, இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்கிறதே தப்புன்னு தான் நமக்கு தோணும். செஞ்சிருக்க வேண்டியது என்ன? நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும். அதை ஒருத்தர் கூட பேசல. அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம முருகனாச்சி வந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா RSS ஏதாவது சொல்லிட்டா அவங்களுக்கு சர்ன்னு பொங்கிருது. அவர் சொல்றாரு, இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்க, அதை விட்டுவிட்டு RSS இப்படி பண்ணுதா அப்படி பண்ணுதா, அங்க ஓது இங்க ஓதுன்னு குடைகிறார். நான் ஒரு புத்தகத்தை தருகிறேன் முதலமைச்சர், அதை படிச்சு விட்டு RSS இந்தியாவுக்கு என்னெல்லாம் பண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாருங்க முருகனாச்சி. முதல்ல RSS பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். RSS-னுடைய பங்களிப்பு என்ன, RSS இந்த தேசத்தை கட்டமைப்பதற்காக என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் இன்றைக்கு RSS-னுடைய பங்கு என்ன என்பதை நான் வேணாலும் அவருக்கு ஒரு புஸ்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். அவர் RSS-ஐ படித்து RSS-னுடைய பங்களிப்பு, RSS-னுடைய சேவை அவர் நிச்சயமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க, அதை அவர் விட்டுட்டு உண்மையாலும் RSS-ஐ பற்றி அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இதுக்கு பதில் சொல்லணும்ல, ரகுபதி என்னாச்சு வந்தாங்க, நீங்கள் எல்லாம் புத்தகம் கொடுத்து படித்து நாங்கள் வரலாறு தெரிஞ்சு, ஆனால் போங்க, நாங்களாம் எமர்ஜென்சி காலத்தில் எக்கு தப்பா ஆட்டப்பட்டு அப்படி சருன்னு வந்த ஆளுங்க நாங்கள்லாம், எங்கள்கிட்ட போய் போங்கயா வேலையை பாருங்க அப்படின்ட்டார். அதை பற்றியெல்லாம் நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எதை கண்டும் பயப்படுகின்ற கட்சி அல்ல. நாங்கள் எமர்ஜென்சியை கண்டே பயப்படாதவர்கள். 13 ஆண்டு காலம் ஆட்சி இல்லாத போதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் பணியை செய்தவர்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது என்ற சொல்லை சொல்லுவதற்கு இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் அருகதை இல்லை, பயமுறுத்துவதற்கு எந்த கட்சிக்கும் தகுதியும் இல்லை. அந்த அளவுக்கு அடிப்படையிலே பலமான கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அதைத்தோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். நாங்கள் ஓய்வு பெற்ற நீதியரசு அருணா ஜெகதீசன் கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. அத்தோடு கரூர் பிரச்சனையை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவான விளக்கங்கள் தந்திருக்கின்றார். அது போதும். அடுத்து நாம நேரா சொர்க்கத்துக்குள்ள போறோம். என்னதான் சீனா, அமெரிக்கா, ஜப்பான், இந்தோனேசியா, இலங்கை என்ன பண்ணாலும் அட எங்க குலசேகரப்பட்டின திருவிழாவுக்கு ஈடாகுமா? இங்க இருக்கிற சொர்க்கம் எங்க கிடைக்குமா? 24 தலையோட வராங்க, 12 கையோட வராங்க, விதவிதமா சாமிகள்லாம் அங்க கெட்ட போட்டு வராங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு சொர்க்கத்தை காட்டுற மாதிரியே வேலை இருக்கு பாருங்க.
பகுதிக்கு போறான். நடுமாடு, பூஞ்சிட்டு மாடு, சரி அந்த மாடு இதாஞ்சிட்டுன்னு சொல்லி கடக்கு ஓடுது. அது ஓடுற சவுண்டு தார் ரோட்ல கேக்குது இல்ல, சொர்க்கம் அங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படியே மக்கள்கிட்ட போனோம். இங்க வாங்க, அதாவது சிலைகள், அதாவது தலைவர்களுடைய சிலைகள் அங்கங்கே இருக்கு. அந்த சிலைகளுக்கு திடீர்னு சேட்டை உடிச்சவங்க ஏதாவது மாலையை கொண்டு போட்டுறாங்க, இல்லை துண்டை கொண்டு போட்டுறாங்க, இல்லை தாரக்கரை பூசி விட்டுறாங்க, இல்லை கையில் ஏதாவது கொடுத்து விட்டுருவாங்க, இல்லை கையை உடைச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி பண்ணி ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்கள எப்படி கண்டிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னா மனமனன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காவி துண்டு போடுறது, காவி சாயம் பூசுறதுங்கிறது வந்து அதன் மூலயமா ஒரு கலவரத்தை உண்டாக்கி மக்கள்கிட்ட உங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக தான் வந்து இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அம்பேத்கர், திருவள்ளுவர் போன்றவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் சமீப காலமாக வந்து காவி சாயம் பூசுறது நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. அவங்களாம் பொது தலைவர்கள். இது வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் நமக்கான இந்த கலாச்சாரம்ன்றதுக்கு சுத்தமாக கிடையாது. இது வந்து வடக்கு பக்கத்துல இருந்து வந்த கலாச்சாரம் தான். இந்திய தேசத்தை ஒன்றுபடுத்திய மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தி. அப்படி தலைவர் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவாக பேசக்கூடிய நிலைமை இருக்குது. அதாவது ஒரு கலாச்சாரத்தின் கீழ் திணிக்கக்கூடிய ஏற்பாடு தான் இந்த நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடு இருக்கிறது. சுப்பிரமணிய பாரதியார் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், இப்படி இந்த தலைவர்கள் எல்லாம் ஜாதி மதம் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு தேச விடுதலை ஒன்றையே அவர்கள் தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு அதுதான் அவர்கள் வந்து அன்றைக்கு வந்து அந்த தியாகங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். அவர்களுக்கு களங்கம் விளைவிப்பதோ மிக 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 ஒரு வருத்தமான, அது கண்டிக்கத்தக்க விஷயமாகவே நான் கருதுகிறேன். ஒரு ஆவை சேர்த்து அவமதிப்பு செய்வது போல இந்த காவி துண்டை அணிவித்து மக்களை கொந்தளிக்க வைத்து இதில் குளிர்காயலாம் என்று சில சக்திகள் நினைக்கிறார்கள். அது எதனாலன்னா, தலைவர்களோட கருத்துக்கள் கொள்கைகள் கூட அவங்களால மோத முடியாததுனால அவங்க சிலைகள் மேலே காவி துண்டு அணிவிச்சு அவங்களோட எதிர்ப்பை காட்டுறாங்க. ஓட்டு அரசியலுக்காக வடநாட்டிலிருந்து சில கும்பல்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் சிலை மேலே காவி சாயம் பூசுவது, தாரை பூசுவது. உண்மையிலேயே இந்த காவி துணி உடுத்துகிறது, இந்த மாணவ செயல்கள் எல்லாம் உண்மையிலேயே அவர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தும் செயலாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். இது வந்து காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இதை கவனத்துக்கு கொண்டு வந்து இவர்கள் மேல தக்க நடவடிக்கை எடுத்து உடனடி கைது நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம். தர்பாரில் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எடுக்க வேண்டிய விஷயங்களை எடுங்க, மற்ற விஷயத்தை ஓரமாக வச்சிருக்க. அடுத்த தர்பாரில் நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு விஷயத்தோட நாங்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.